பொள்ளாச்சி நகர்மன்ற கூட்டத்தில் சாதி பெயரை பயன்படுத்திய உறுப்பினருக்கு எதிர்ப்பு. பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட சாதாரண கூட்டம் நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது கூட்டத்திற்கு முன்பு தமிழ்த்தாய் வாழ்த்து ஒலிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீண்டாமை உறுதிமொழி எடுப்பதற்கு ஆயத்தமான போது திடீரென கூட்டத்தில் இருந்து பட்டியல் இனத்தைச் சேர்ந்த திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கடந்த 30ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் 5வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் தேவகி தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்தும் வகையில் ஜாதி பெயரை பயன்படுத்தி பேசினார். அவர் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்து அலுவலக வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தீண்டாமை உறுதிமொழி எடுத்துக் கொள்ளும் நகரமன்ற கூட்டத்திலேயே நகரமன்ற உறுப்பினர் தேவகி தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்தும் வகையில் ஜாதி பெயரை பயன்படுத்தி பேசியுள்ளார். காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. நீதிமன்றத்தில் 4 வாரத்திற்கு கைது செய்யக்கூடாது என இடைக்கால தடையாணை பெற்று கூட்டத்திற்கு வந்துள்ளார். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களாகிய எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. காவல்துறை உயரதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நகரமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். போன மாதம் பொள்ளாச்சி நகராட்சி மன்ற கூட்டத்திலைங்க ஒரு உறுப்பினர் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்து கூட்டம்னு சொல்லி பேசிட்டு போனாங்க. நாங்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்த நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலையத்தில் மனு கொடுத்தோங்க. அரெஸ்ட் பண்ண சொன்னோம், அரெஸ்ட் பண்ணலிங்க. இப்போது 4 வாரம் கழிச்சுங்க நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்திலேருந்து இடைக்கால தடை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களை எங்களுக்கு நீதி எதுவும் கிடைக்கல. அதனால இன்றைக்கி தீண்டாமை ஒழிப்பு மன்றத்தில் நாங்கள் எடுக்கலைங்க. அதனால் நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோம். அதாவது ஒரு தாழ்த்தப்பட்டவங்க பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா டிஎஸ்பி இங்கே விசாரிக்கணும். டிஎஸ்பி நகராட்சிக்கு வரவே இல்லைங்க. ஒரு எஸ்ஐ தான் விசாரிச்சுட்டு போனார். 2வது ஏன்னு போய் நாங்கள் கேட்டோம். அவங்க வெளியூர் போயிட்டாங்க, அங்கே போயிட்டாங்கன்னு காவல்துறை தான் சொல்லிச்சுங்க. தவிர அந்த அம்மா இன்றைக்கி இந்த கூட்டத்துக்கு வந்திருக்குது. கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் வந்தவங்களுக்கு எந்த இதுவும் பண்ணலிங்க.